வணக்கம். நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போய் பல் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 2லேருந்து 3 நாள் கழித்து வரக்கூடிய ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் தாங்க ட்ரை சாக்கெட். ட்ரை சாக்கெட்னா என்ன, அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் டாக்டர் இந்துமதி, மலர் டென்டல் கிளினிக், கோயம்புத்தூர். நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போய் பல்லு எடுத்த உடனே அதில் வர்ற ரத்தம் உறையிறதுக்காக ஒரு பஞ்சு வச்சு அதை அழுத்தி கடிச்சுக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த ரத்தம் பல்லு எடுத்த குழிக்குள்ளே உறைஞ்சு அது ஒரு கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். இந்த கட்டியில் இருக்கிற செல்ஸ் பல்லு எடுத்த இடத்துல இருக்கிற காயம் ஆறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பல்லை எடுத்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அந்த பஞ்சை தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் எச்சி துப்பவோ வாய் கொப்பளிக்கவோ செய்யக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சோன்னா ஏற்கனவே உருவான இந்த இரத்த கட்டி அந்த இடத்துல இருந்து வெளியில் வந்துடும். இப்போது பல்லு எடுத்த குழிக்குள்ளே இருக்கிற அந்த எலும்பு வாயில் இருக்கிற பாக்டீரியாவுக்கு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே அந்த பல் எடுத்த குழிக்குள்ளே போய் சிக்க ஆரம்பிக்கும். பல்லு எடுத்து ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் எந்த வலியும் இல்லாமல் இருந்தது. இதனால் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதிகப்படியான வலியும் பல்லு எடுத்த இடத்துல இருந்து துர்நாற்றமும் வர ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷனுக்கு பேர் தாங்க ட்ரை சாக்கெட். அதாவது பல்லு எடுத்த குழிக்குள்ள இரத்த கட்டி மூடாமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு விதமான இன்ஃபெக்ஷன். ட்ரை சாக்கெட் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, பல்லு எடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே எச்சில் துப்புறது, வாய் கொப்பளிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கை வச்சோ நாக்கு வச்சோ பல்லு எடுத்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணுறது, ஜிம்மில் போய் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது, முக்கியமான விஷயம் என்னென்னா டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரைகளை கரெக்டாக சாப்பிடாமல் விடுறது. அப்போ பல்லு எடுத்த இடத்துல வலி இருந்தாவே அது இன்ஃபெக்ஷன் தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. பல்லு எடுத்து ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு பொறுத்துக்கக்கூடிய வலி இருக்கிறது நார்மல் தான். நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது அந்த வலி குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் ட்ரை சாக்கெட் இன்ஃபெக்ஷன் வந்தவங்களுக்கு பல்லு எடுத்து ஒரு 3 நாளைக்கு அப்புறம்தான் வலி அதிகமாகவே ஆரம்பிக்கும். வாயிலிருந்து பேட் ஸ்மெல் வரலாம், நம்ம சாப்பிடும் பொழுது பேட் டேஸ்ட் வரலாம். பல்லு எடுத்த இடத்துல இருந்து வலி ஆரம்பித்து நம்ம காதுக்கோ இல்லை கண்ணுக்கோ அது ரேடியேட் ஆகிற அளவுக்கு வலிக்கும். இந்த ட்ரை சாக்கெட் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் போதுங்க. பல்லு எடுத்ததுக்கு அப்புறமா டென்டிஸ்டே அந்த இடத்துல ரத்தம் உறைஞ்சிருச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா அந்த ரத்த கட்டியை அந்த இடத்துல இருந்து வெளியில் வராமல் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஒரு 24 hours பார்த்துக்கிட்டாவே போதும். அதுவே பல்லு எடுத்த இடத்துல இருக்கிற காயத்தை சரி பண்ணிடும். அது இல்லாமல் 3 நாளைக்கு அப்புறமா அதிகப்படியான வலி, துர்நாற்றம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை பார்க்கணும். தேங்க்யூ.